செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி, பவுன்ஜூர். 2024 மற்றும் 25க்கான ஆண்டறிக்கை. இப்பள்ளி 1989ஆம் ஆண்டு புனித வளனார் உயர்நிலைப் பள்ளியாக துவங்கப்பட்டது. செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் நீதிநாதன் தலைமையில் இயங்கும் இப்பள்ளியானது 24/5/2003 அன்று சென்னை சலேஷர்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு அன்றும் இன்றும் என்றும் ஏழை எளிய மாணாக்கரின் கல்வி மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருகின்றது. 2024 மற்றும் 25 கல்வியாண்டில் திரு ஜான் சகாயராஜ் சாசா பள்ளியின் தாளராகவும், திரு ராபர்ட் சாசா தலைமை ஆசிரியராகவும், திரு அருள்வலன் சாசா உதவி பங்குத்தனையாகவும் கொண்டு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இவ்வருடம் எம் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 444 மாணவர்கள், 334 மாணவிகள், மொத்தம் 778 பேர் கல்வி பயின்று வருகின்றனர். தலைமை ஆசிரியரோடு இணைந்து கல்வி பணியில் அனுபவம் வாய்ந்த 29 ஆசிரியர் பெருமக்களை கொண்டு இப்பள்ளி சிறப்புடன் இயங்கி வருகின்றது. ஆசிரியர்கள் மாற்றம் மற்றும் புதிய ஆசிரியர்கள். எம் கல்வி குழுமத்தில் கடந்த வருடம் இளையோர் மன்ற பொருளாளராக பணியாற்றி வந்த அருட்பணி எட்வின் ராஜ் அவர்கள் பணி மாற்றலாகி பாகலூரில் இயங்கி வரும் டொன்போஸ்கோ நிறுவனத்திற்கு சென்று விட்டார். மேலும் திரு பால்ராஜ், திருமதி பவதரணி மற்றும் திருமதி பத்மாவதி பணிமாற்றம் பெற்று வேறு பள்ளிகளுக்கு சென்றுள்ளனர். அவர்களின் கடந்த கால சேவையை இப்பள்ளி நன்றியோடு நினைவு கூறுகின்றது. இக்கல்வியாண்டில் அருட்தந்தை அருள்வலன், செல்வி டயானா, திருமதி காமினி, திருமதி நிர்மலா, செல்வி ரேவதி, திருமதி தேவி, திரு முத்துக்குமார் மற்றும் திரு குமரேசன் ஆகிய புதிய ஆசிரியர்கள் இணைந்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் இப்பள்ளி பெருமகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றது. இவ்வாண்டின் முக்கிய நிகழ்வுகள். அரசு பொதுத் தேர்வு முடிவுகள். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் எம் மாணவ மாணவியரின் சாதனைகள் பின்வருமாறு. 10ஆம் வகுப்பு தமிழ் வழி கிஷோர் 471 மதிப்பெண்கள், பவதாரணி 464, ரிஷிதா ஜின்சி 450 மதிப்பெண்கள். 10ஆம் வகுப்பு ஆங்கில வழி முகமது இர்ஃபான் 423 மதிப்பெண்கள், கனிஷ்கர் 387, நிரஞ்சன் 371. 11ஆம் வகுப்பு ஜீவிதா 526, மகேஸ்வரன் 469, திவ்யா 441. 12ஆம் வகுப்பு மோனிஷி 524, ஏஞ்சல் ரீனா 522, தமிழரசி 517. அணிகள் முறை துவக்க விழா. அணிகள் துவக்க விழா மற்றும் மாணவ தலைவர்கள் பொறுப்பேற்கும் விழாவானது பள்ளியின் முன்னாள் மாணவரும் பச்சம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தலைவருமான திரு ஜெகன்ராஜ் அவர்களின் தலைமையில் 29/6/2024 அன்று சிறப்பு நடைபெற்றது. மன்றங்கள் மற்றும் குழுக்கள் துவக்க விழா. மாணவ மாணவியரின் பல்வேறு திறன்களை வளர்த்தெடுக்க உதவும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய மன்றம், அறிவியல் மற்றும் கணித மன்றங்கள் மற்றும் ஊடகம், விளையாட்டு, மனித உரிமைகள் மற்றும் ஜபக்குழுக்கள் துவக்க விழா 17/7/2024 அன்று நடைபெற்றது. அருட்தந்தை ஜான் ஜோசப் சாசா, டொன்போஸ்கோ தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் திருக்கழுக்குன்றம் அவர்கள் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். 35வது விளையாட்டு விழா. பள்ளியின் 35வது ஆண்டு விளையாட்டு விழா 20/8/2024 அன்று அருட்தந்தை அல்போன்ஸ் மாணிக்கம் சேச சபை அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. திரு பாரதி பாபு, திருவாதூர் ஊராட்சி மன்ற தலைவர், மற்றும் திருமதி சுஜாதா பாரதி பாபு, இலத்தூர் ஒன்றிய 8வது வார்டு உறுப்பினர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். ஒன்றிய மற்றும் மாவட்ட விளையாட்டு போட்டிகள். மாணவ மாணவியரின் விளையாட்டு திறமைகளை ஆதரிக்கும் வகையில் ஒன்றியம் மற்றும் மாவட்ட அளவில் தமிழக அரசு கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட்ட அனைத்து வகை விளையாட்டுகளிலும் ஏறக்குறைய 200 மாணவ மாணவியர் சிறப்பான முறையில் விளையாடி தம் திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டிகளில் குறிப்பிடும் வகையில் 9ஆம் வகுப்பு பயிலும் மோனிஷா என்னும் மாணவி கேரம் போட்டியில் மாவட்ட அளவில் 3ஆம் இடத்தை பெற்று பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளார். கல்வி சுற்றுலா.
11/10/2024 அன்று மற்றும் 12/10/2024 ஆகிய 2 நாட்கள் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் ஊட்டி, கோத்தகிரி மற்றும் மேட்டுப்பாளையம், பிளாக் தண்டர் ஆகிய இடங்களுக்கு கல்வி சுற்றுலாவாக சென்று இயற்கை அன்னையின் வியத்தகு காட்சிகளை கண்டு மகிழ்வோடு திரும்பி வந்தனர். சுற்றுலா சிறப்பாக அமைய அனைத்து வகையிலும் ஊக்கமளித்து மற்றும் அனுமதி அளித்து ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து பெற்றோர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். ஆசிரியர் சுற்றுலா. ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் இன்பச் சுற்றுலாவாக 28/9/2024 அன்று வேளாங்கண்ணி, தஞ்சாவூர் மற்றும் கல்லணை ஆகிய இடங்களுக்கு மகிழ்வோடு சென்று வந்தனர். 22 ஆசிரியர்கள் இச்சுற்றுலாவில் பங்கெடுத்தனர். வினோத அங்காடி. பகிர்வு மனப்பான்மை மற்றும் உதவும் குணம் வளர்த்தெடுக்கும் வகையில் 9/11/2024 அன்று வினோத அங்காடி மற்றும் வினோத விளையாட்டுகள் ஆசிரியர்களால் நடத்தப்பட்டது. மாணவ மாணவியர் உற்சாகத்துடனும் மிக தாராள உள்ளத்துடனும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். குழந்தைகள் தினவிழா போட்டிகள். ஆடுங்கள் பாடுங்கள், ஆனால் பாவம் மட்டும் செய்யாதீர்கள் என்ற டான் போஸ்கோவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப மாணவ மாணவியரை சிறப்பிக்கும் வகையில் 4 அணிகளுக்கிடையே 28/10/24 முதல் 12/11/24 வரை பல்வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஏறக்குறைய 500 மாணவ மாணவியர் போட்டிகளில் கலந்து கொண்டு 400 பேர் பரிசுகளும் சான்றிதழ்களும் வென்றனர். குழந்தைகள் தினவிழா. இப்பள்ளியின் செல்வங்களாகிய எம் அன்பு கண்மணிகளின் நாளாம் குழந்தைகள் தினவிழா 14/11/2024 அன்று எம் ஆசிரியர்களால் மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு கொண்டாடப்பட்டது. அன்று மதியம் அனைத்து மாணவ மாணவியருக்கும் அன்பின் விருந்து ஆசிரியர்களின் பங்களிப்போடு வழங்கப்பட்டது. மதிய உணவிற்கு பிறகு கலை நிகழ்வுகள் நடைபெற்றன. குழந்தைகள் தினவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் முன்னிலை வகித்த மாணவ மாணவர்களும் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அன்பு கரங்கள். எம் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள பிரேம் இல்ல மாணவிகளுக்கு எம் பள்ளியின் சார்பாக மதிய விருந்தும் மற்றும் இல்லத்திற்கு தேவையான ஒரு சில பொருட்கள் ஆகியவற்றை எம் பள்ளி மாணவ மாணவிகள் சந்தித்து வழங்கினர். கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்து பிறப்பு விழாவானது 11/12/2024 சனிக்கிழமை அன்று இனிதே கொண்டாடப்பட்டது. திருவாதூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பாரதி பாபு அவர்கள் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். கிறிஸ்துமஸ் விழா கலை நிகழ்வுகள் மற்றும் இறுதியில் விழா இனிப்புகள் வழங்கப்பட்டன. பொங்கல் விழா. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா 11/1/2025 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் சிறப்பு நிகழ்வுகளாக 4 அணிகளுக்கிடையே கோலப்போட்டி, கயிறு எடுக்கும் போட்டி மற்றும் பானை உடைக்கும் போட்டி போன்ற தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. இனிப்பு பொங்கல் ஆசிரியர்களால் சமைக்கப்பட்டு மகிழ்வோடு பகிரப்பட்டது. பாரம்பரிய கலை நிகழ்வுகளோடு விழா இனிதே முடிவடைந்தது. சென்னை சலேசிய மாநில தலைவர் வருகை. 20/1/2025 திங்கட்கிழமை அன்று எம் பள்ளிக்கு ஒரு பொன்னான நாள். எம் சலேசிய மாநில தந்தை டான் போஸ்கோ எம்மோடு இருந்த நாள். அவர் வருகை ஆண்டவர் ஆசி தந்த நாள். காலை முதல் மாலை வரை எம்மோடு தங்கி எங்களை பாராட்டியும் வளர்ச்சிக்கு ஆலோசனைகளையும் வழங்கிய நாள். தூய டான் போஸ்கோ விழா. சலேசிய சபையின் நிறுவனரும் இளையோரின் தந்தையும் தூய டான் போஸ்கோவின் விழாவும் 31/1/2025 அன்று கொண்டாடப்பட்டது. காலை திருவிழா திருப்பலியை திருக்கழுக்குன்றம் பங்கு தந்தை அருள் திரு சாம்சன் ராஜா அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார். கற்பித்தல் பணி. பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை தந்து அடிக்கடி தேர்வுகள் நடத்தப்பட்டு மதிப்பெண்கள் உடனுக்குடன் பெற்றோருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு வெற்றியையும் அடைந்திட பயிற்சி என்கின்ற அன்பு தேவை என்ற நிலையில் எம் மாணவ மாணவியருக்கு சிறப்பு வகுப்புகள் மூலம் தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. நன்றி பூக்கள். இத்தகைய பணிகளை மேற்கொண்டு இப்பள்ளி என்றும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு உதவி செய்யும் பெற்றோர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினருக்கும் இவ்வூர் தலைவர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் எம் பள்ளியில் பணிபுரியும் இருபால் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களா பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ்வறிக்கையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இவன் அருள் திரு ராபர்ட், சலேசிய சபை தலைமை ஆசிரியர்.